வணக்கம். இது நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ். இன்னையோட ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு? நாளைக்கு 16 டிசம்பர் 2025 வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து வீடியோல பார்த்துடலாம். இது வந்து உங்களோட லேர்னிங் பர்பஸுக்காக தான், உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கணும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோல என்ன பார்த்துருந்தோம்னா, நிஃப்டி ஒரு பேரிஷ் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு தொடர்ந்து. நிஃப்டி இன்னைக்கு நேற்றுக்கு வந்து அது ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே க்ளோஸ் பண்ண ரேஞ்சில் இருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறத வீக்லி அனாலிசிஸ் வீடியோல இந்த வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுல இருந்து நிஃப்டி இதுல இருந்து மறுபடியும் இந்த 930 சப்போர்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் தொடர்ந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வீக்லி அனாலிசிஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து நம்ம ரேஞ்சு கிட்டே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ரேஞ்சு டெஸ்ட் பண்ணிச்சு. 25,930 ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. நிஃப்டி 900 930 ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை தொடர்ந்து எதிர்பார்த்தோம். இதை பிரேக் பண்ணிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஓகே, இதை பிரேக் பண்ணி இந்த மாதிரி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் தொடர்ந்து கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இது வரைக்கும் வரலாம். 25,700 730 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வரலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நிஃப்டி நம்ம எதிர்பார்த்தது மாதிரி 930 ஜோனுக்கு வந்துடுச்சு. கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து இது வரைக்குமே வந்துடுச்சு. ஆனா இதுல இருந்து ஒரு சப்போர்ட், இந்த 930 ஜோன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து மறுபடியும் இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்காக போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டெஸ்ட் பண்றதுக்காக போயிடுச்சு. இது வேற ஒன்றும் இல்லைன்னா அப்படியே நேற்றுக்கு ஃப்ரைடே என்ன மார்க்கெட்ல இருந்துச்சோ அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஃப்ரைடேயும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த ஓப்பன் ஆகி அப்படியே போய் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி அதை பிரேக் பண்ணாம க்ளோஸ் பண்ணிடுச்சு. மறுபடியும் இன்னைக்கும் அதே பேட்டர்ன் அங்கே ஓப்பன் ஆகி மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணி அதை பிரேக் பண்ணாம க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே நிஃப்டி இந்த மெயினான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பட்சத்தில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி கீழே வரும் தான் எதிர்பார்க்குறோம். நிஃப்டி நம்மளோட வரக்கூடிய நாட்களுக்கான டார்கெட் வந்து 25,500 25,000 வரைக்குமே போகலாங்கிறத நம்ம ஒரு 2 வீக்ஸா ஒரு வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். அது எதனால 25,000 வரைக்கும் 25,500 வரைக்குமே நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் எதனால அப்படிங்கிறத என்னோட போன வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம எதனால தொடர்ந்து பேரிஷ் வியூல இருக்குங்கிறதையும் வீக்லி அனாலிசிஸ் வீடியோல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கும் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ உங்களுக்கு வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடைக்கும் எதனால நம்ம தொடர்ந்து பேரிஷ் வியூல இருக்கிறோங்கிறது. ஸோ இப்போ இந்த ஜோனுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் ஃப்ரேம் மாத்திரம் ஓகே 1 ஹவர்ல இருக்கட்டும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா? இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் இதுல ரெசிஸ்டன்ஸ். அதுதான் சப்போர்ட். இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு. ஸோ நிஃப்டி இப்போதைக்கு இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்ல. ஸோ இப்படி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நம்ம தொடர்ந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணி நிற்குது. ரெசிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணல. ஃப்ரைடேயும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. இன்னைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. ஓகேவா? ஸோ தொடர்ந்து இதுல இருந்து இப்ப கீழே வரும் வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் எதிர்பார்க்கணும்னா நம்ம நாளைக்கு எந்த மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல. முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல. அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னா, நாளைக்கு நிஃப்டி இப்போ இதுக்கு உள்ளே ஓப்பன் ஆகுது. இந்த ரேஞ்சு கிட்டே ஓப்பன் ஆகுதுன்னா நாளைக்கு நிஃப்டி மறுபடியும் இந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து இந்த 900 டு 25,900ல இருந்து 930 ஜோனை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்றதுக்காக தான் வரும். இதுதான் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனை பிரேக் பண்ணும் பட்சத்துல, இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல இன்னும் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு மேபி 850 வரைக்கும் வரலாம். இதுல இருந்து வந்துச்சுன்னா 850 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மேக்ஸிமம் இதுல இருந்து 930 வரைக்குமே வரலாம். 930க்கு ஜோன் கிட்டே ஒரு சைட்வேஸ்ல போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகலாம். ஸோ நாளோட எக்ஸ்பைரி க்ளோசிங் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு கிட்ட இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒருவேளை இந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகல, நாளைக்கு ஓப்பனிங்லேயே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸோ நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அதோட அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 26,095 26,100லையும் 26,180 வரைக்கும் நிஃப்டி போறதுதான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் கொடுக்கணும்னா நாளைக்கு இதை பிரேக் பண்ணணும், இல்லை ஓப்பனிங்லேயே இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 180 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் கம்மி தான். இந்த பேட்டர்ன் டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன் தான் தொடர்ந்து கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி பேரிஷ் ட்ரெண்ட்லயே தொடர்ந்து மூவ் ஆகி
930ங்கிற ரேஞ்சை நாளைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கணும் மறுபடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கே 930ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணி இருந்துச்சு, நம்ம நாளைக்கு 750 வரைக்கும் வரலாம் அப்படின்றது தான் என்னோட வியூவா இருந்துச்சு. பட் நான் இன்னைக்கு அந்த ரேஞ்சை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணல. ரெசிஸ்டன்ஸ்லயே டெஸ்ட் பண்ணி அதுலேயே ஒரு சைட்வைஸ் போய் இன்னைக்கு மார்க்கெட் அதிலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் இங்க இருந்து இந்த 930ங்கிற ரேஞ்சுக்கு வரணும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதை க்ளோஸ் பண்ண பட்சத்துல இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 50ல இருந்து 50 பாயிண்ட் வரைக்கும், 50ல இருந்து 100 பாயிண்ட் வரைக்கும், 850 வரைக்கும், 880 சப்போர்ட் இருக்கு, 880 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி 930 ரேஞ்சு கிட்ட நடக்கலாம் அப்படிங்கிறது தான். இதில் அப் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கானா இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்துல மட்டும் 100க்கும் 200 180 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட வியூ. உங்களோட வியூ ஏதாவது டிஃபரெண்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.